அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஆனபல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு டீமன் இருக்கிற டால் ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் அட்டகாசம் பண்ணுது. கடைசியில அந்த ஃபேமிலி டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் ஸ்டோரி. இப்போ கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் சர்ச்ல இருக்காங்க. ஹீரோ பேரு ஜான், ஹீரோயின் பேரு மியா. மியா இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களோட பெரிய ஆசையை அவங்களோட குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்கிறது தான். அதனால தான் அடிக்கடி சர்ச் போய் நல்லபடியா வேண்டிப்பாங்க. அடுத்த சீன் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருக்காங்க. அவங்களோட குழந்தை வரப்போறத பத்தி ரொம்ப ஆசையா பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ஆனா இனிமேல் நம்ம குழந்தை தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. பார்த்தா ஒரு பெரிய டால். அந்த டால் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயினுக்கு. ஏற்கனவே ஹீரோயின் நிறைய டால் கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த கலெக்ஷனோட சேர்த்து இந்த டாலையும் வச்சிடறாங்க. நைட் 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது பக்கத்து வீட்டுல. ஹீரோயின் ஹீரோ எழுப்பி போய் பாத்துட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் போய் பாக்குறாரு. ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கறக்காக ஹீரோயினும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ உள்ள இருந்து வெளியே வராது. அவர் சட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. மியா என்ன ஆச்சுன்னு பதறி போய் கேட்கும்போது ஹீரோ எனக்கு ஒண்ணும் இல்ல, உள்ள ஏதோ நடந்திருக்கு, நீ போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் உள்ள வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சரி வெளியே வரலான்னு ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ கொடுத்த டாலை ஒரு பொண்ணு வச்சுட்டு நிக்கிறா. அவளை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறாங்க. நீ யாருன்னு கேட்கும்போது ஹீரோயின் பின்னாடி ஒருத்தர் கத்தியோட நிக்கிறாரு. பிரெக்னன்ட் லேடின்னு கூட பார்க்காம அப்படியே ஹீரோயின் பிடிச்சு அவங்களோட வயிற்றுலயே குத்திடுறாரு. அந்த இடத்துக்கு ஜான் வந்துடுறாரு. ஜான் அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் கட்டுப்படுத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு. பட் அவரால் முடியல. அந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோவை கொல்ல பாக்குறா. அதே இடத்துக்கு அப்ப போலீஸ் வந்துடுறாங்க. கரெக்டா அந்த ஆளையும் சுட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த கத்தியை வச்சு அவளே சூசைட் பண்ணிக்கிறா. அடிப்பட்ட ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க அந்த பொண்ணு கையில அந்த டால் இருக்கு. அந்த பொண்ணோட ரத்தம் எல்லாம் டால்ல பட்டுட்டு இருக்கு. சோ இந்த விஷயம் ரொம்ப பெருசாகுது. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. என்னன்னா, ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொண்ணு ஆனபல் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கா. அவ ஒரு கல்ட் குரூப்ல சேர்ந்து சாத்தான ஒர்க் ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு ஆனபலும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து ஆனபலோட அம்மா அப்பாவை கொண்டிருக்காங்க. அந்த சத்தம் கேட்டுதான் மியாவும் ஜானும் அவங்க போய் பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ்ல போடுறாங்க. அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. வயிற்றுல குத்தி இருந்தாலுமே மியாக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிருக்காது. அங்கிருந்து அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் அதே மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோ ஒரு பேட் எடுத்துட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா தையல் மிஷின் தானா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும். சரி ஏதாவது விழுந்த தானா ஆனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. போற வழியில அந்த டால் இருக்கிற ரூமுக்கு போய் பாக்குறாரு. அந்த டால் கீழே விழுந்திருக்கு. இது டால் மேலதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டால் எடுத்து அந்த சேர்ல வச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுறாரு. பார்த்தா அந்த டால் இருக்கிற சேர் ஆடிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரோயின் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ சேர்ல உட்காந்து ஆடுற மாதிரி கேக்குது. இவங்களும் எந்திரிச்சு போய் அந்த டால் இருக்கிற ரூமை பாக்குறாங்க. அந்த டால் சும்மா உட்கார்ந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் எப்படி சேர் ஆடுற சத்தம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ கூட பேசிக்கிட்டே அந்த பக்கம் வரப்ப பாக்குறாங்க. அந்த டோர் திறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டாலோட பொசிஷன் அப்படியே மாறி இருக்கு. அதை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த டால் நமக்கு வேண்டாம் ஜான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அதை கொண்டு போய் குப்பையில போட்டுறாரு. ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வீட்டுல இருக்க கேஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் கிச்சன்ல தானாவே அந்த ஸ்டவ் எல்லாம் ஆன் ஆகுது. அதுல வச்சிருந்த பாப்கார்னும் ஓவர் ஹீட் ஆகி வெடிக்குது. ஹீரோயின் என்னடா சத்தம் அப்படிங்கிற மாதிரி போய் பாக்குறாங்க. பார்த்தா கிச்சன் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினால சரியா மூச்சிடவே முடியல. சரி வெளியே போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கால் இடறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களோட வயிற்றுலயே அடிபட்டுருது. அந்த நேரம் சரியா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மியாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. விஷயம் தெரிஞ்ச ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. வந்து பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இவங்க லியான்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, குழந்தைய கூட்டிட்டு அதே வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல ஜான், நம்ம வேற ஏதாவது புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு புது வீட்டுக்கு வெக்கேட் பண்ணியும் போயிடுறாங்க. அங்க போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெட்டிக்குள்ள இருந்த அந்த ஆனபல் டாலை திருப்பியும் ஹீரோயின் எடுக்கிறாங்க. இந்த டால் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, சரி கூட நான் கொண்டு போய் வெளியே போட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினில வேண்டாம், நம்ம தான் வீட்டை மாத்திட்டோமே, இது இருந்துட்டு போகுதுன்னு அந்த கலெக்ஷன்ஸோட சேர்த்து திருப்பி அதை வச்சுக்கிறாங்க. ஹீரோ வழக்கம் போல ஆபீஸ் போயிடுறாரு. ஹீரோயினும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செத்து போன ஆனபல் பொண்ணோட பேய் அந்த பாப்பா கிட்ட வருது. அப்படியே தூக்க பாக்குது. அந்த நேரம் சரியா மியா எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இங்க ஏதோ இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சரி பாப்பாவை கூட்டிட்டு ஒரு வாக் போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஸ்டெப்ஸ்ல இறங்குற வழியில 2 சின்ன பசங்க உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. மியாவும் பேச ட்ரை பண்றாங்க. பட் அந்த பசங்க பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. மியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வாக்கிங் போற வழியில ஒரு புக் ஷாப் பாக்குறாங்க. அங்க த டெவில்ஸ் வெல்கம் அப்படிங்கிற ஒரு புக்கை வச்சிருக்காங்க. அந்த புக் ஷாப்குள்ள இருந்து ஈவ்லைன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வெளியே வராங்க. அவங்க யாருன்னா
மியாவோட சர்ச்சுக்கு தான் அவங்களும் போவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே மியா திருப்பி வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த குழந்தைங்க உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்கு. மியா அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மியா பாப்பாவை வாக்கிங் கூட்டிட்டு போற மாதிரி அந்த பேப்பர்ல வரைஞ்சிருக்காங்க. சரி, குழந்தைங்க தான் வரைஞ்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு மியா மேல போறாங்க. அப்ப இன்னொரு பேப்பர் வந்து விழுந்து பார்த்தா மியாவும் பாப்பாவும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரக் இவங்களை நோக்கி வர மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த பேப்பர் வந்து விழுது. அதுல பாப்பாவை அந்த ட்ரக் அடிச்சு தூக்குற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. மியா அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து பேசுறாங்க. ஹீரோவும் சரி பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசலாமான்னு கேட்கும்போது மியா இல்ல வேண்டாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டு ஓடுது. அந்த பாட்டு பிடிக்காம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. இப்படி வரப்ப திருப்பி அந்த பாட்டு ஓடுது. ஹீரோயினும் என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பாக்குறாங்க. அப்ப ஜன்னல் பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது. எட்டி பாக்குறப்ப அங்க இருந்து காத்து மாதிரி ஏதோ அடிக்குது. ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ உள்ள ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயின் அப்படியே மெதுவா உள்ள போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த தையல் மிஷின் தானாவே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறாங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வர மாதிரி தெரியுது. அப்ப அந்த டோரும் கரெக்டா க்ளோஸ் ஆகுது. பார்த்தா ஆனபல் ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறா. ஹீரோயின் ஒரு ஓரமா அரண்டு போய் நிக்கிறாங்க. கண்ணை இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த தையல் மிஷின் தானாவே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறாங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வர மாதிரி தெரியுது. அப்ப அந்த டோரும் கரெக்டா க்ளோஸ் ஆகுது. பார்த்தா ஆனபல் ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறா. ஹீரோயின் ஒரு ஓரமா அரண்டு போய் நிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஆனபல் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறா. மியாவும் நடந்ததெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் ரெண்டு பேரும் போய் சர்ச் ஃபாதரை மீட் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் குழந்தைய தூங்க வச்சுட்டு அந்த டோரை ஓபன்ல விட்டுட்டு அப்படியே மியா பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பார்த்தா இங்க டோர் மெதுவா க்ளோஸ் ஆகுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அங்க கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போற மியா ஏதோ குழந்தை அழுகிற சத்தத்தை கேக்குறாங்க. சரி என்ன சத்தம் அப்படின்னு போய் பாக்குறப்ப ஒரு கருப்பு கை அவங்களை வந்து பிடிக்குது. அப்படியே மியா அலறி அடிச்சுட்டு அந்த லிப்டுக்கே திரும்பி ஓடி போறாங்க. மேல போலான்னு நினைக்கிறப்ப அந்த லிப்ட் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க கையில வேற ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி காயம் வேற ஆயிருக்கு. இந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தோம்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி அவங்க அப்படியே பேஸ்மெண்ட்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் வழியா ஓடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருது. பார்த்தா அது ஒரு டீமன். மியா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. அடுத்த நாள் அந்த கட்டை பிரிச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு தழும்பே அவங்க கையில இல்ல. அப்ப ஆனபல் பத்தியும் அந்த கல்ட் குரூப்பை பத்தியும் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிருப்பாரு. அவரை போய் மியா பாக்குறாங்க. அங்க ஆனபலோட சின்ன வயசு போட்டோவை பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அன்னைக்கு மியா வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு பயமுறுத்தி இருக்கும்ல, அது ஆனபல் தான். அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்த சிம்பிள் மாதிரியே தான் அந்த குரூப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மியா ரொம்ப குழப்பத்தோடயே இது சம்பந்தமா ஏதாவது புக் கிடைக்குமான்னு புக் ஷாப் போறாங்க. அங்க ஈவ்லின் கிட்டயும் இவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. ஈவ்லின் உடனே டெவில்ஸ் வெல்கம்ங்கிற புக் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈவ்லின் அது ஒரு சாதாரண பேயா இருந்தா நீங்க வீடு மாதிரி வந்தப்பே அது உங்களை விட்டு போயிருக்கும். இப்பயும் உங்களை தொடருதுன்னா அது கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீமனுக்கு என்னதான் தேவைன்னு கேக்குறப்ப அது மட்டும் அந்த குரூப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மியா ரொம்ப குழப்பத்தோடயே இது சம்பந்தமா ஏதாவது புக் கிடைக்குமான்னு புக் ஷாப் போறாங்க. அங்க ஈவ்லின் கிட்டயும் இவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. ஈவ்லின் உடனே டெவில்ஸ் வெல்கம்ங்கிற புக் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஈவ்லின் அது ஒரு சாதாரண பேயா இருந்தா நீங்க வீடு மாதிரி வந்தப்பே அது உங்களை விட்டு போயிருக்கும். இப்பயும் உங்களை தொடருதுன்னா அது கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீமனுக்கு என்னதான் தேவைன்னு கேக்குறப்ப டீமனுக்கு சோல் தான் தேவை. அந்த சோல் கிடைக்கிற வரைக்கும் உங்களை விட்டு போகாதுன்னு எவ்லின் சொல்றாங்க. மியாவும் புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாப்பாவை ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குதுங்கிற மாதிரி போய் பாக்குறப்ப பாப்பா இருக்க ரூம்ல டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. மியாவும் திறக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா திறக்கவே முடியல. கீழே இருக்க கேப் வழியா பாக்குறாங்க. அப்ப பாப்பா ஒரு புக் ஷெல்ஃப் பக்கத்துல உட்காந்துருக்கா. மேல இருந்து புக் விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆனபல் டால விழுது. மியா பயந்துடுறாங்க. ஒரு வழியா கதவை திறந்து போய் பாப்பாவை காப்பாத்திடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ரெண்டு பேரும் போய் சர்ச் ஃபாதரை மீட் பண்றாங்க. அப்ப அந்த ஃபாதர் சொல்றாரு இது வெறும் பொம்மை தான், இது ஒரு மீடியமா அது யூஸ் பண்ணிக்குது, அதுக்கு சோல் தேவைப்படுது, அதனால அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு என் குழந்தையோட சோல் தான் தேவைப்படுது, அதனாலதான் அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல டீமனால எந்த சோலையுமே எடுத்துக்க முடியாது, எனக்கு இது வேணும் அப்படின்னு யாராவது தன்னோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டுமே டீமனால அந்த சோலை எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. சரி இந்த பொம்மை தானே பிரச்சனை, நான் இதை எடுத்துட்டு போறேன்னு ஃபாதர் அதை எடுத்துட்டு போறாரு. போற வழியிலேயே ரேடியோல வித்தியாசமான சத்தங்கள்லாம் அவருக்கு கேக்குது. அதை எதுவுமே கண்டுக்காம சர்ச்சுக்கு போயிடுறாரு. ஆனா அவர் சர்ச்சுக்குள்ள போறக்குள்ளேயே ஆனபல் அவரை தாக்கிட்டு பொம்மையை தூக்கிட்டு போயிடுறா. ஃபாதரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஃபாதர் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வீட்டுல ஹீரோயினும் பாப்பாவும் ஈவ்லினும் இருக்காங்க. ஃபாதர் கண்முழிச்சதும் டாலை பத்தி கேக்குறாரு. ஹீரோ நீங்க தானே அதை கொண்டு போனீங்கன்னு சொல்லும்போது இல்ல நான் உள்ள கொண்டு போறக்குள்ள ஆனபல் என்ன அடிச்சுட்டு அதை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. நான் அந்த டீமனோட பவரை ஃபீல் பண்ணேன், கண்டிப்பா அது உன் ஃபேமிலியை தேடி தான் போயிருக்கும், போய் உன் ஃபேமிலியை காப்பாத்திக்கும்னு சொல்றாரு. ஆனா நம்மளா சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தானே அதுக்கு சோல் கிடைக்கும்னு ஹீரோ கேட்கும்போது இல்ல அது உன் குழந்தைய வச்சு பயமுறுத்தி உன் மனைவியோட சோலை அது எடுக்க பாக்குது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஹீரோ உடனே கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு போன் பண்ணி நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஆனா அங்க ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. மியா போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ஃபாதர் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது ஃபாதர் அப்படியே வேற வாய்ஸ்ல பேசுறாரு. பார்த்தா அது டீமன். வீட்டுல இருக்க எல்லா பொருள்களும் அப்படியே விழுது. மியா ரொம்ப பயந்து போறாங்க. குழந்தை அழுகிற சத்தம் வேற கேக்குது. போய் பார்த்தா குழந்தை இல்ல, ஆனா சத்தம்
சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஈவ்லின் இங்க இருந்து போய் சர்ச்ல இருந்து யாரையாவது கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மியா குழந்தை இல்லாம நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஈவ்லின் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. பாப்பாவை டீமனால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும்னு சொல்றாங்க. ஆனா மியா எதுவுமே கேக்குற மாதிரி தெரியல. மேல இருந்து ஒரு டீமன் ஈவ்லினை வெளியே தள்ளி விட்டுருது. இப்ப மியா மட்டும் அந்த வீட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டாங்க. சரி பாப்பாவை போய் தேடலாம் அப்படின்னு தேடும்போது பாப்பாவோட ரூம்ல இருந்து ஒரு கிரையான்ஸ் அப்படியே உருண்டு வருது. உள்ள போய் பார்க்கும்போது அந்த தொட்டில்ல ஆனபிள் பொம்மை இருக்கு. பாப்பா உனக்கு வேணும்னா உன்னோட சோலை டீமனுக்கு கொடுத்துருன்னு அந்த செவரு ஃபுல்லா யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அப்போ பாப்பா ஒரு ஓரமா இறந்து கிடக்குற மாதிரி தெரியுது. மியா போய் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறா. பார்த்தா அது ஒரு பொம்மை. அப்போ தானாவே அந்த ஜன்னல் ஓபன் ஆகுது. அதை பார்த்ததும் மியா புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டுமே நம்மளோட குழந்தை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ஆனபிள் பொம்மையை எடுத்துட்டு அப்படியே மேல இருந்து குதிக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஈவ்லினும் வந்துடுறாங்க. ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும், அதுக்கு நான் என் சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிறது மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினை குதிக்க விடாம ஹீரோ பிடிச்சி இழுத்துறாரு. அப்ப அந்த இடத்துல ஈவ்லின் அந்த பொம்மையை எடுத்துட்டு ஜன்னல் கிட்ட போறாங்க. இங்க பாருமியா, உனக்கு பாப்பா தேவை, கண்டிப்பா பாப்பாக்கு நீ தேவை, அதனால நான் தியாகம் பண்றேன்னு அந்த ஜன்னல்ல இருந்து பொம்மையோட கீழே விழுந்து இறந்துடுறாங்க. மியாக்கு பாப்பா திரும்பி கிடைச்சிடுறாங்க. ஆனா ஈவ்லின் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் 3 பேரும் போய் சர்ச் ஃபாதரை மீட் பண்றாங்க. இங்க பாருங்க, அந்த பொம்மை காணாம போயிடுச்சுதான், பட் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இனிமேல் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சர்ச் ஃபாதர் சொல்றாரு. அப்படியே அந்த மூவியை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.